ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம 106வது பேஜ் நம்பர் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். அடுத்து 107வது பேஜ் நம்பர்லேருந்து இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு ஊழியராகவும் ஒரு வீட்டு சொந்தக்காரராகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களது முயற்சிகள் இவ்வாறு அமைந்திருக்கும். நீங்கள் நிறுவனத்திற்காக வேலை செய்கிறீர்கள். ஊழியர்கள் தங்கள் முதலாளிகளையும் பங்குதாரர்களையும் பணக்காரர்களாக ஆக்குகின்றனரே அன்றி தங்களை செல்வந்தராக ஆக்கிக் கொள்வதில்லை. உங்கள் முயற்சிகளும் வெற்றியும் உங்களுடைய நிறுவன உரிமையாளர் வெற்றி பெறுவதற்கும் தொழிலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கும் மட்டுமே உதவும். நீங்கள் அரசாங்கத்திற்காக வேலை செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சம்பள காசோலையை கண்ணால் காண்பதற்கு முன்பே அரசாங்கம் தன் பங்கை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு விடுகிறது. கடினமாக உழைப்பதன் மூலம் அரசாங்கம் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கின்ற வரித்தொகையை மட்டுமே நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். பெரும்பாலான மக்கள் ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரை அரசாங்கத்திற்குத்தான் உழைக்கின்றனர். நீங்கள் வங்கிக்காக வேலை செய்கிறீர்கள். வரிகளுக்கு பிறகு உங்களுடைய வீட்டு தவணை தொகையும் கடனும் தான் உங்களது அடுத்த மிகப்பெரிய செலவாகும். இம்மூன்று நிலைகளிலும் உங்களது அதிகப்படியான முயற்சியின் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்வதுதான் வெறுமனே கடினமாக உழைப்பதில் உள்ள பிரச்சினை. உங்களது அதிகப்படியான முயற்சிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எவ்வாறு நேரடியாக பலனளிக்க வைப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிக சம்பளத்தை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அதிக சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவது என்று நீங்கள் தீர்மானித்த பிறகு உங்கள் இலக்குகளை எவ்வாறு அமைப்பது? பெரும்பாலான மக்கள் சொத்துக்களை வாங்குவதற்கு தங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் தங்கள் ஊதியத்தை சார்ந்திருக்கவும் வேண்டியுள்ளது. அவர்களது சொத்துக்கள் தொடர்ந்து வளரும் போது தாங்கள் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அவர்கள் எவ்வாறு அளவிடுவது? தாங்கள் பணக்காரராகிவிட்டோம் என்பதும் தங்களிடம் செல்வம் உள்ளது என்பதும் எப்போது ஒருவருக்கு தெரிய வருகிறது? சொத்துக்களுக்கும் கடன்களுக்கும் என்னிடம் ஒரு வரையறை இருப்பது போல் செல்வத்திற்கும் நான் ஒரு வரையறை வைத்திருக்கிறேன். உண்மையில் பக்மின்ஸ்டர் புல்லரிடமிருந்து நான் அதை கடன் வாங்கியுள்ளேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் புதிதாக உருவாக்கிய கவிகை மாடம் என்ற ஒரு பொருளுக்கு உரிமம் பெறுவதற்காக அவர் விண்ணப்பித்த போது கட்டிடக்கலை வல்லுநர்கள் பரபரப்பாயினர். ஆனால் இந்த விண்ணப்பத்தில் செல்வத்தை பற்றியும் அவர் ஏதோ கூறியிருந்தார். முதலில் அது சற்று குழப்பமூட்டுவதாக இருந்தது. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் படித்த பிறகு அதில் பொதிந்திருந்த அர்த்தம் புரிய துவங்கியது. செல்வம் என்பது எதிர்காலத்தில் சில குறிப்பிட்ட நாட்கள் வரை உயிர் வாழ்வதற்கான ஒருவரது திறனாகும். அதாவது, இன்று நான் வேலை செய்வதை நிறுத்திவிட்டால் என்னால் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதுதான் அது. உங்கள் சொத்துக்களுக்கும் கடன்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை போலன்றி, அதாவது உங்களது நிகர சொத்தை போலன்றி இந்த வரையறையானது உண்மையிலேயே ஒரு துல்லியமான அளவீட்டை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூற்றை உருவாக்குகிறது. பொருளாதார சுதந்திரத்தை பெறுவது என்பது எனது இலக்கை பொறுத்தவரை நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை என்னால் இப்போது அளவிட முடியும். அதை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் முன்பு வாங்கிய ஆனால் இப்போது 10ஓடு 11ஆக ஒரு மூலையில் கிடைக்கின்றவற்றை போன்ற பணத்தை உருவாக்கி தராத சொத்துக்களுக்கும் நிகர சொத்துக்களில் அடங்கியிருந்தாலும் கூட உங்கள் பணம் எவ்வளவு பணத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் பொருளாதார ரீதியாக உங்களால் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதையும் செல்வம் அளவிடுகிறது. உங்களது சொத்துக்கள் உருவாக்கி கொடுக்கின்ற பணத்தையும் உங்கள் செலவுகளை ஒப்பிடும்போது கிடைப்பதுதான் உங்கள் செல்வத்தின் உண்மையான மதிப்பு. எடுத்துக்காட்டாக, ஒவ்வொரு மாதமும் என் சொத்திலிருந்து எனக்கு $1000 பணம் கிடைப்பதாக வைத்துக்கொள்வோம். என்னுடைய மாதாந்திர செலவு $2000 என்றால் என்னிடம் எவ்வளவு செல்வம் உள்ளது? நான் பக்மின்ஸ்டர் புல்லரின் வரையறையை மீண்டும் பார்க்கலாம். அவரது வரையறையை வைத்து கணக்கிடும்போது என்னால் எத்தனை நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியும்? 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தை எடுத்துக்கொண்டால் பாதி மாதம் தாக்குப்பிடிப்பதற்கு போதுமான பணம் என்னிடம் இருக்கிறது. என்னுடைய சொத்துக்களில் இருந்து மாதம் $2000 வருவாய் என கிடைத்தால் அப்போது நான் செல்வந்தனாக இருப்பேன். எனவே நான் இன்னும் பெரும் பணக்காரனாக இருக்காத நிலையிலும் நான் செல்வந்தனாக இருக்கிறேன். என்னுடைய மாதாந்திர செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான பணம் இப்போது என் சொத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. எனது செலவுகளை நான் அதிகரிக்க விரும்பினால் எனது தற்போதைய செல்வத்தை அதே நிலையில் வைத்திருப்பதற்கு தேவையான பணத்தை முதலில் நான் உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த நிலையில் நான் என் ஊதியத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் போய்விடுகிறது என்பதையும் குறித்து கொள்ளுங்கள். பொருளாதார சுதந்திரத்தை எனக்கு கொடுத்த சொத்துக்களை உருவாக்குவதில் நான் கவனம் செலுத்தி வந்துள்ளேன். அதில் வெற்றியும் பெற்றுள்ளேன். இன்று நான் என் வேலையை ராஜினாமா செய்தால் எனது சொத்துக்களிலிருந்து வரும் பணத்தை கொண்டு என்னுடைய மாதாந்திர செலவுகளை என்னால் சமாளித்து கொள்ள முடியும். சொத்துக்களிலிருந்து கிடைக்கின்ற கூடுதல் பணத்தை மீண்டும் சொத்துக்களில் முதலீடு செய்வதுதான் எனது அடுத்த இலக்காக இருக்கும். என்னுடைய சொத்துக்கள்
பகுதிக்குள் எவ்வளவு அதிகமான பணம் முதலீடு செய்யப்படுகிறதோ எனது சொத்துக்கள் அவ்வளவு அதிகமாக வளரும். என்னுடைய சொத்துக்கள் எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கின்றனவோ என்னிடம் பணவரவு அவ்வளவு அதிகமாக அதிகரிக்கும். எனது செலவுகள் எனது சொத்துக்களிலிருந்து வருகின்ற பணத்தை குறைவாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்ளும் வரை என்னுடைய உடல் உழைப்பை விடுத்து மற்ற வழிகளிலிருந்து வருகின்ற அதிகப்படியான வருவாயை கொண்டு நான் பணக்காரனாக ஆகிறேன். தொடர்ந்து இவ்வாறு மறுமுதலீடு செய்யப்படும் போது பணக்காரன் ஆவதிலிருந்து எதுவும் என்னை தடுத்து நிறுத்தாது. இந்த எளிய உண்மையை மட்டும் நினைவில் வைத்திருங்கள். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகின்றனர், ஏழைகளுக்கு செலவுகள் மட்டுமே இருக்கின்றன. நடுத்தர வர்க்கத்தினர் தாங்கள் வாங்குவது சொத்துக்கள் என்று நினைத்து கொண்டு கடன்களை வாங்குகின்றனர். அப்படியென்றால் சுயமாக நான் இவ்வாறு தொழில் புரிவது? இதற்கு விடை என்ன? அடுத்த அத்தியாயத்தில் மெக்டொனால்ட்ஸ் துரித உணவு நிறுவனத்தின் நிறுவனர் இது குறித்து என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ன வரைக்குமே 2 அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் 3வது அத்தியாயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, பாய்.